நல்ல மசாலா வாசனையோட பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வாசனையும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய நார் சத்து நிறைந்த பீன்ஸ் பொரியல் தான். இது என்ன பீன்ஸ் பொரியலுக்கு இவ்வளவா அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அப்போ தெரியும் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் துருவிய தேங்காய் துருவல் ஒரு கப்பு போட்டிருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், அத்தனையும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். அதாக கூட காரத்துக்கு 4 வரமிளகாய், ஒரு 3 பல்லு உரிச்ச பூண்டு, இத்தனையும் சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாணலி வைத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, அதாக கூட பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா செவக்கணும். அந்த நேரத்தில் திரும்பவும் காரத்துக்கு 2 வரமிளகாய் போடுங்க. நீங்கள் நம்ம ஏற்கனவே தேங்காயில் வரமிளகாய், மிளகு எல்லாமே காரத்துக்கு போட்டு அரைச்சிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு அது வதங்கின உடனே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ண பீன்ஸு, இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை கொட்டி அதாக கூட நல்லா ஒரு நிமிஷம் கிளறுங்க. நல்லா ஒரு நிமிஷம் அதை கிளறி கொடுத்த பிறகு அதாக கூட அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி தரணும். இது மேலே நான் போடுறது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் ஊற வச்சது. அது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு ஊற வச்சு இந்த பீன்ஸாகவே நான் கொட்டி அதையும் ஒரு நிமிஷம் கிளறிட்டு இந்த பீன்ஸு இந்த பருப்பு 2 வேகிறதுக்கு தேவையான ஒரு அரை கிளாஸ், நான் 1/4 கிலோ காய்க்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடுறேன். நீங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் நல்லா அதை கலந்து கொடுங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். சிம்மிலேயே வெந்த பிறகு நடுவில் ஒரு முறை எடுத்து கிளறி பாருங்கள். பார்த்த உடனே அதில் தண்ணி எல்லாம் வத்திடுச்சா அப்படின்னு பாருங்கள், காய் வெந்துடுச்சான்னு. இந்த காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை போடணும். நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை கொட்டி அதை நல்லா கிளறி கொடுங்க. அதாக கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இதை நல்லா கிளறி இறக்கணும். இது நல்லா உதிரியாக, அதாவது கட்டி இல்லாமல்